Hi, good morning, everyone. Welcome back to the series of All About English. Swing for the fences அப்படின்னா வேலியை நோக்கி அப்படி ஊட்டேறியது அப்படின்னா மேக்சிமம் ட்ரை பண்ணிடுறது. அது ரொம்ப ரிஸ்கியாகவும் இருக்கலாம், நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதில் வரக்கூடிய ரிசல்ட்டு என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் முயற்சிங்கிறது ரொம்ப put in maximum effort, aim for an exceptionally ambitious, ரொம்ப இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற தீவிரத்தன்மையோட. அதுதான் அப்போ இங்க என்ன மீனிங் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா, while incremental improvements can keep a company afloat. அதாவது சாதாரணமா உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்திக்கிட்டே போறது கம்பெனியை கொஞ்சம் நல்லபடியா மேலோட்டம் வைக்கும். ஆனால் சம்டைம்ஸ் லீடர்ஷிப் ஹேஸ் டு ஸ்விங் ஃபார் தி ஃபென்சஸ் டு டாமினேட் தி மார்க்கெட். மார்க்கெட்டை கைக்குள்ள வச்சுக்கணும், அதை மிஞ்சி போகணும் அப்படின்னா யூ வில் ஹாவ் டு ஸ்விங் ஃபார் தி ஃபென்சஸ். மேக்சிமம் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி முயற்சியை நீங்க எடுத்துதான் ஆகணும். அதாவது முயற்சி எப்படி வேணாலும் இருக்கலாம், ரிசல்ட் 100% சக்சஸ்ல தான் முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா முயற்சி ரொம்ப தீவிரமானது. ஸ்விங் ஃபார் தி ஃபென்சஸ் அப்படின்னா எல்லை வரை அதுக்கான முயற்சியை ஸ்விங் ஃபார் தி ஃபென்சஸ்னு சொல்லுவாங்க.